அதை கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒரு நாத்திங்க, உங்களுக்கு மேலேனா என்னென்னு ஒன்றும் புரியாது. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். இதன் பொருள் என்னவென்றால், சொற்களில் பயனுடைய சொற்களையே சொல்ல வேண்டும், பயனில்லாத சொற்களை சொல்லவே கூடாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பொதுவாக யாராவது இந்த ட்ரால் பண்ணால், இதை நம்மளை திட்டினா, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லைங்க, அப்படியே விட்டுருவோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நமக்கு வந்து சேருது, நண்பர்கள்லாம் அனுப்புகிறாங்க. அதில் ஒரு சேனல், அந்த சேனலில் சுந்தரவல்லி அக்கா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் தோழர் சுந்தரவல்லி அக்கா, அவங்க வந்துட்டு நம்மளை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த மகாகாந்தி அப்படிங்கிற ஒரு விஜய் சேதுபதி அதை தாக்கின உடனே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ எடுத்தோம். அது எப்படி எடுத்தோம், எது எடுத்தோம் இப்போ சொல்கிறோம். அப்போ அந்த இன்டர்வியூ எடுத்த உடனே நம்மளை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசியிருந்தாங்க மேடம் சுந்தரவல்லி அக்கா அவர்கள். அப்போ நிறைய பேர் என்கிட்ட, நான் ட்விட்டரில் இதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி நம்மளை பற்றி போட்டிருக்காங்க, 5 மணிக்கு பதில் வரும், 6 மணிக்கு பதில் வரும் அப்படின்னு போட்ட உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தரத்தை ஏங்க தாழ்த்துறீங்க, ஏங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க, ரொம்ப கேவலமாக தான் பேசுவாங்க, நீங்கள் எதுக்குங்க அதுக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போங்க இதில் வந்து தரம் தாழ்றது இதெல்லாம் ஒரு சைடு இருந்தால் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம என்றைக்குமே அந்த கேம் விளையாட மாட்டோம். அந்த கேவலமாக பேசுகிறது, அதனால் ஒரு சென்சேஷனலிசம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இவங்க எக்கோசிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணும்ல. அது இடதுசாரியாக இருந்தாலும் சரி, வலதுசாரியாக இருந்தாலும் சரி, நியாயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஆதாரத்தோட இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இவங்களோட இந்த மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷனிங், இத்தனை வருஷமாக எப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நாகரீகமாக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் புட்டு வைப்போம். டைம் கம்மியாக இருக்கனால இந்த வீடியோ மட்டும் நம்ம எடுத்து பண்ணுவோம். பட் இதுக்கப்புறம் மேடம் சுந்தரவல்லி அவர்கள் நம்மக்கிட்ட வம்புக்கு வந்தாங்க அப்படின்னா பல விஷயங்களை நம்ம எடுத்து வெளியே விடுவோம். நமக்கு இதில் சந்தோஷம் மட்டும்தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களை புகழ்ந்து தள்ளுறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. நமக்கும் அதில் சந்தோஷம் தாங்க. விஜய் சேதுபதிக்கும் எனக்கு என்ன வாய்க்கா தகராறா, கையை பிடிச்சிருந்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது தகராறு ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. நமக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இவரை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டையில் பின்னாடி நிற்பா அப்படி, அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அப்புறமா இன்றைக்கி காலையில் கூட பசங்களாக கூட நம்ம வெளில போகும்போது என்ன பாட்டு கேட்டு போனோம் அப்படின்னா, கமலா கலாசா அப்படிங்கிற கருத்து இருக்கக்கூடிய பாட்டாக தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு போனோம். அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் ஒரு சைடு நல்லா புகழ்ந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு மேடம் பேசுகிறாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கிரேஜி மோகன் சொன்னதை விஜய் சேதுபதி பேசினா விஜய் சேதுபதியை மட்டும் திட்டுறாங்க, கிரேஜி மோகனை விட்டுறாங்க, பாப்பானை விட்டுறாங்க, சூத்திரனை திட்டுறாங்க அப்படின்னு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னதான் நம்புறவங்க நாங்கள். இது வரைக்கும் எனக்கு மிஸ்டர் விஜய் சேதுபதி என்ன ஜாதி அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சூதரர்கள் தான் வந்துட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ட்டை கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் என்னையும் இழுத்து விட்டதுனால ஒரு சின்ன சந்தேகம். திமுகவை பயங்கரமாக ஆதரிக்கக்கூடிய ஆள் தானே நீங்கள். திமுக கட்சிக்குள்ள இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த சமூக நீதி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலித் எம்எல்ஏ அவங்களே சொல்கிறாங்க. அந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ரத்தம் பிரதீப் உட்பட ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக முகாமைச் சேர்ந்த பெண் ஒருவர் வரவேற்பு நிகழ்த்தியுள்ளார். அப்போது அமைச்சர் பெயருக்கு அடுத்தடுத்ததாக சேர்மேன் பெயர், திமுக நிர்வாகிகள் பெயரை சொன்னவர் எம்எல்ஏ பெயரை ஏனோ சொல்லவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த எம்எல்ஏ அமலு விஜயன் ஏன் என் பெயரை சொல்லவில்லை என கேட்டபோது அந்த பெண், எனக்கு எழுதி தந்ததை தான் மேடம் படிச்சிருக்கேன் என்றார். நான் உங்களை எதுவுமே சொல்லலாமா, நீங்க நாட்டை விட்டு வந்து இங்க அகதியா வாழ்றீங்க, நான் இங்க எம்எல்ஏவா இருந்தாலும் அகதியா வாழுறேன், உங்க நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான் என்றார். அருகில் இருந்த அமைச்சரிடம், நான் தலித் என்பதால் என் பெயரை கூட சொல்லாமல் புறக்கணிக்கிறார்கள். இந்த விழா மட்டுமல்ல, இந்த தொகுதியில் நடைபெறும் எல்லா விழாக்களிலும் எனக்கு இதே நிலைதான் என கண்ணீர் தழும்ப முறையிட்டார். அதுக்கப்புறம் பாஜகவை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அது பாஜக காரங்களுக்கு பேச வேண்டியது நமக்கு இல்லை. அடுத்தது 3:45 வராங்க. இளைய பாரதம் அப்படிங்கிற சேனலை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. இளைய பாரதம் அப்படிங்கிற சேனல் வந்து இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடணும், இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் கைக்கூலி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்க சொன்னது. அப்போ இவங்க சேனல், இந்த சேனலில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னா சொம்புலம். ரெண்டும் ஒன்று தாண்டா, சொம்பு தூக்குறது தானே வேலை. அப்போ சொம்புலம்னே வச்சுட்டு போங்க, அது பெட்டராக இருக்கும், இன்னும் ஒரு பெட்டர் ரீச் கிடைக்கும், கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இளைய பாரதம் எப்படி எங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ, சொம்புலம்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான ஒரு சஜஷன் தான் சுந்தரவல்லி அக்கா. இப்போ சுந்தரவல்லி அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் கிளை அமைப்பு, இது
நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கிளை அமைப்பு, நீங்கள் வந்து பார்த்தீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நான் கிளை அமைப்பு அப்படின்னு. நான் வந்து எல்லா தலைவரையும் மீட் பண்ணுறேன், எல்லாரையுமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும், எல்லா கட்சியிலையும் எனக்கு கான்டாக்ட் இருக்குது. அப்போ ஒரு கட்சி தலைவரை மீட் பண்ணிட்டா உடனே நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அரசியல் முதிர்ச்சி, அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி சுந்தரவல்லி அக்காவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாமக திமுக அதிமுக எல்லாரையுமே நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? திமுக இப்போ பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, உங்களால் பேச முடியுமா? கம்யூனிஸ்ட் ரெஜிமில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் இருக்குது, உங்களால் பேச முடியுமா? என்னால் பேச முடியும். அந்த தைரியமும் திராணியும் என்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுங்கள், பிஜேபின்னு சொல்லுங்கள், கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு என்ன ஒரே ஒரு கடுப்புனா, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பசங்க யாருமே வந்து தீபாவளிக்கு கூட விஷ் பண்ணல. திமுக காரங்க நமக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, ஏன் பாமக காரங்க விஷ் பண்ணுறாங்க, அதிமுக காரங்க லட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி யாரும் விஷ் பண்ணல. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஆட்கள் நம்மள ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மனசுக்கு சற்றே வருத்தமாக இருக்குது. அடுத்தது தான் சுந்தரவல்லி அக்காவோட ட்ரேடு மார்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோவில் இளைய பாரதம் வந்து பிஜேபிக்கு கழுவுறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஜம்ப் இருக்கும், ஒரு கட் இருக்கும். இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இந்த பிஜேபிக்கு கழுவுறது அப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, உங்கள் பேச்சே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே டீசெண்டாக இருக்காது. இந்த கழுவுற விஷயத்தில் பிஹெச்டி வாங்கியிருப்பாங்களோ இல்லை நிறைய கழுவி இருப்பாங்களோ இல்லை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த கழுவுறது தான் பேசுகிறது. இதெல்லாம் கேட்டு தொலைணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தலைவலி அப்படின்னு நம்ம கேட்டேன். அப்புறம் இவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசியிருக்காங்க. நம்மளை பேசுகிறாங்க சாதாரண மனுஷன், ஓகே. தேசத்தின் பிரதமர், இங்கே இருக்கக்கூடிய சட்டத்துறை, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, இவங்களை என்ன பேசியிருக்காங்க நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். அது நம்மளோட தரமும் கிடையாது, பண்பும் கிடையாது. இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காட்டுறேன். அநியாயத்தையும் வேடிக்கை பார்க்கிறது. அங்க இருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கால் கழுவிருக்கே, குண்டி கழுவுது. அப்படிதான் சொல்லுவேன். நீதிமன்றங்கள் குண்டி கழுவுது. அந்த பகுதியில் அவங்களுக்கு என்ன ஆர்வம்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அதே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டு கொஞ்சம் மேலே வாங்க, நல்ல நாகரிகமான அரசியல் பண்ணுங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளும் சுந்தரவல்லி அக்காவுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். இது மட்டும் கிடையாது. இவங்களுக்கு எப்படி இவங்க பேச்சோட பாணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு நல்ல தலைவருமே பப்ளிக்கில் பேசும்போது குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்க முன்னாடி பேசும்போது முகசுளிக்கும் விதமாக பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறது, பப்ளிக்கில் அசிங்கமாக பேசுகிறது ஒரு பலவீனம். ஸோ இளைய பாரதம் வாயிலாக எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவங்க பலவீனத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நாம் வச்சுருக்கோம். இந்த விஷயம் இந்த பர்டிகுலர் இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இவங்களோட கான்ஸ்டன்ட் ஹேபிட்டே இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இவங்க இப்படி தான் பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சேனல் எப்படி பேசியிருக்காங்க, திரு ராம ரவிக்குமார் அவர்களை அப்படின்னு பாருங்க. பெண்களே இவங்களை பார்த்து செம கடுப்பான டைம்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு அனு சந்திரமௌலி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, பாஜகவை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாம் ஒரு டிபேட்டில் போகும்போது கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா எல்லாமே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே வந்து பேட் அவுட் மீடியா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஜக காரனா எப்படி கட் பண்ண முடியும், சட்டுன்னு பாடுறா அப்படின்னு பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுப்பாங்க. இதை நான் சொன்னோன்னே நீ சங்கின்னு சொல்வேன், சொல்லிட்டு போ, இருக்கிற உண்மையாக நான் பேசுகிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுத்துட்டு இவங்க பேச விட மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஜாரி மாதிரி கத்தாதமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்து வந்துருங்க. ஓகேயா? இந்த பெண்கள் சொல்லுங்க, உங்களை மாதிரி ஆளு சொன்னீங்க போதுமா? கத்துனா எல்லாரும் உங்களதான் சொன்னேன். போய் சொல்ற இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வெளியே வந்தப்ப சேச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். இதில் பாருங்க, சுந்தரவல்லி அக்கா அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தைரியம்னா என்ன, ஆம்பளைனா என்ன, நெஞ்சுக்கு நேராக போய் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க. ரைட்டு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தரப்பை கேட்கவே இல்லை. அந்த ஃபுட்டேஜை மட்டும் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நீ எல்லாம் ஆம்பளையா, பின்னாடி வந்து அடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேடம், ஒரு சின்ன டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உட்கார்ந்துருக்கும் போது எவனா செவனி மேலே வச்சான்னு வைங்க, நான் என்ன கேட்குறேன், உட்காரும்போது செவனி மேலே எவனோ வைக்கிறான், ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுக்கப்புறமா பார்த்தா அவன் போய்கிட்டு இருக்கான், அப்போ ஓடி போய் எட்டி மிதிக்காமல் வேறு என்ன அவளை தூக்கி வச்சு இடுப்பில் வச்சு கொஞ்சுவீங்களா, இல்லை அதுக்கப்புறம் நான் முன்னாடி தான் போய் மிதிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் தள்ளி போய் மிதிப்பீங்களா? அவருக்கு வந்த கோவத்துக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கார். அகெயின் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அங்கே தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, வீடியோவை எப்போ பார்த்தீங்க, எந்த மூடில் பார்த்தீங்கன்னு நமக்கு தெரியல. ஒழுங்காக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த இன்டர்வியூலே என்ன சொல்லியிருக்கேன்னா, விஜய் சேதுபதி தப்பு பண்ணியிருந்தா விஜய் சேதுபதிக்கு தண்டனை இருக்கணும், இவர் தப்பு பண்ணியிருந்தா இவருக்கு தண்டனை வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இவர் தப்பு பண்ணியிருந்தா இவர் தண்டிக்கப்படட்டும், விஜய் சேதுபதி அவர்கள் தப்பு பண்ணியிருந்தா அவர் தண்டிக்கப்படட்டும். இதில் பாருங்கள், இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, சிம்பிளான விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, லக்கேஜ் எடுக்கும்போது பேச்சுவார்த்தை முத்தி போய் விஜய் சேதுபதியோ அவர் கூட இருக்கிற யாரோ என் காலில் அடிச்சிட்டாங்க, சைட்லேருந்து அடித்தாங்க. சைட்லேருந்து அடிக்கிறது எந்த ஊரில் வீரத்தனம்? அப்படி இவர் சொல்கிறது பொய் அப்படின்னா சிம்பிளான விஷயம். அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும். இதெல்லாம் நடந்தது ஏர்போர்ட்டில். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இதே இந்த பர்டிகுலர் பர்சன் திரு மகாகாந்தி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டனம் நாங்கள் இளைய பாரதம் வாயிலாக கொடுப்போம். அப்படி விஜய் சேதுபதி அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்க, அவங்க டீம் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டனம் குறிப்பீங்களா? அதுதான் எங்களோட கேள்வி. ஸோ மேடம் சுந்தரவல்லி அவர்கள் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இவர் செல்ஃபி எடுக்க போனார், மகாகாந்தி செல்ஃபி எடுக்க போனார், அது அவருக்கு ஒத்துக்கல, அதனால் அந்த பிரச்சனை வந்து இவர் போய் மிதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் என்ன லாஜிக் இது? செல்ஃபி எடுக்க விடாத ஒரு ஆளை கொண்டு போய் மிதிப்பாங்களா? என்ன தான் நீங்கள் யோசிக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், 2 தரப்பும் கேட்கணுமா இல்லையா? இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள். அதுக்குண்டான ப்ரூஃபை சிசிடிவி கேமரா பெங்களூர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கேட்டு வாங்கினோன்னா விஷயம் முடிஞ்சு. இதுக்கு பின்னாடி யார் அடித்தா, யார் ஃபஸ்ட்டு தாக்குதல் பண்ணா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். போலீஸ் ரிப்போர்ட் வந்து என்ன போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு? நியூஸுக்காரன் போட்டிருக்கான். நியூஸுக்காரன் பல கதையை ஓடுறான். என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்எஸ்பி மீடியான்னு நாங்கள் சொல்லுவோம், இந்த கன்னடர் தாக்கிட்டார், அப்புறம் மலையாளி தாக்கிட்டார், அப்புறம் வந்து முத்தையா முரளிதரனாக இவர் நடித்தனால அதனால தாக்கிட்டார். என்ன பில்டப்பு! இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, உண்மை சம்பவத்தை மறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி. ஸோ உண்மை என்ன அப்படின்னு அறியறதுக்காக இன்னொரு தரப்புக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதில் என்ன தப்பு இருக்குன்னு டிஃபமேஷன் போடுங்க. அவர் தப்பாக பேசியிருந்தானா டிஃபமேஷன் போடுங்க. ஏன் டிஃபமேஷன் போடுறதில்ல? அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னு எடுங்க. இங்கே ஒருத்தர் 6 செகண்ட் எடுத்துட்டாரு. இப்போ ஒருத்தர் ஓடி போய் ஒருத்தர் எட்டி உதைக்கிறாருன்னு வைங்க. ஒன்று அவர் பைத்தியமாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு அக்ரெசிவ் கிரிமினலாக இருக்கணும். ரெண்டுமே அவர் கிடையாது. இவர் வந்து சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண நபர். விஜய் சேதுபதிக்கு இருக்கக்கூடிய ரீச்சோ எதுவும் அவருக்கு இல்லை. அதை வேற ஏளனம் பண்ணுறாரு. எதுக்கு விஜய் சேதுபதி இவர்கிட்டலாம் பேசணும்? ஏன் பேசக்கூடாது? சக மனிதன் தானே. எல்லாருக்கும் நேரம் இருக்கும்போது ஏன் ஏர்போர்ட்டில் நாம் எத்தனையோ பேரை பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு ஏர்போர்ட்டில் வரும்போது ஒரு பெரிய தலைவரை சந்தித்தேன். வணக்கம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாமேன்னு சொன்னேன். கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. அவ்வளோ வேலை இருக்குது. அது என்ன ஒரு ஆத்திரம் அங்கே அப்படிங்கிறது தான் கேள்வி. மறுபடியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இருதரப்பையும் கேளுங்க, எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்னொரு தரப்பை அமுக்கி வச்சு ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. அடுத்து சுந்தரவல்லி அக்கா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விஜயபாரதத்துக்கு எப்படி வந்து மகாகாந்தியே தெரியும்? மகாகாந்திக்கு எப்படி விஜயபாரதத்து தெரியும்? அக்கா, விஜயபாரதம் லேது, இளைய பாரதம். விஜயபாரதம் கிடையாது. திட்டுறதுனாலும் நியாயமாக திட்டுங்க, ஆனால் பேரை கரெக்டாக சொல்லி திட்டுங்க. அக்கா, இந்த விஜயபாரதம் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு மேகசின் பேர் விஜயபாரதம்னு. நாங்கள் அது கிடையாது. இளைய பாரதம், யங் இந்தியா, இளைஞர்களுக்கான தேசம். அவங்க தான் அடுத்தது தேசத்தை கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் தப்பாக கைட் பண்ணுறாங்கக்கா. ஃப்ராட் பசங்க நிறைய காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் சில ஆட்கள் மட்டும் நல்லா சம்பாரிச்சுட்டு போகிறாங்கக்கா. அந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இளைய பாரதம். இந்த இளைய பாரதத்துக்கு எப்படி தெரியும்? அவர் பெரிய ஆள் கிடையாது, பாலிட்டிஷியன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து மகாகாந்தியே எப்படி தெரியும் அப்படின்னு. மேடம், இளைய பாரதம் சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களுக்கு, தேசியவாதிகளுக்கு, இது என் நாடு, என் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லணும்னு நினைக்க யாராக இருந்தாலும் வரலாம். என் வீடியோஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். காமன் மேன் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துருப்போம். எந்த மீடியாவும் கவர் பண்ணாத விஷயத்தை நாங்கள் எடுத்து போடுவோம். காரணம் என்னென்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு சொம்பு தூக்குற மாதிரி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசை கிரிட்டிசைஸ் பண்ணணும். அது பண்ண மாட்டாங்க. அரசு சூப்பராக பண்ணியிருக்கு, கோல் சூப்பராக போடுறாரு, சிக்ஸர் சூப்பராக அடிக்கிறாரு, பெண்ணு சூப்பர். இப்போ பாருங்கள், மழை வந்திருக்கு. இந்த மழையில் 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் என்ன மாதிரி டாபிக் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சேனல் நடுவில் இவர் இந்த மகாகாந்தியை சார்ந்தவங்க இளைய பாரதம் கிட்ட போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தரப்பை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தரப்பை சொல்லும்போது கூட கண்ணியமாக, நாகரிகமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். அப்போ அவங்க நம்மளை நம்பி வந்தது நம்ம தப்பா இல்லை அவங்க தப்பா நமக்கு தெரியல. இதே மாதிரி பாருங்கள், சிறுவாச்சூர் கோயில் இடிக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு மீடியா இது வரைக்கும் எந்த மீடியாவும் பேசலை.
எந்த மீடியாவும் அதை பற்றி பேசல. செகண்ட் டைம் அதை வேண்டலிசம் நடந்திருக்கு. அப்போ அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி 33 லட்ச ரூபா சாதாரண ஆட்கள் நாம கலெக்ட் பண்ணி ஒரு 3 நாளில் அதை ரெடியாக வச்சுருக்கோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி எல்லாரும் ஓகே பண்ணோன்னா அது ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம சாதாரண மக்கள் சார், நாங்கள் எங்களுக்கு வந்து பெரிய பின்புலமெல்லாம் கிடையாது. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பர்சனாலிட்டிஸ்க்கு பெரிய சேனல்லாம் இருக்கும், டிஆர்பிக்கு வேண்டி போய் உட்காந்து பேட்டியாக எடுத்துடலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. காமன் மேன் அவன் ப்ராப்ளம் இருக்கா, தாராளமாக வாங்க, எங்களால் முடியும் போது எங்களோட கன்ஸ்டெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்ஸ்டெயின்ஸை தாண்டி நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எப்படி கரெக்டாக அங்கே போனீங்கன்னா சிம்பிளான விஷயம், கூப்பிட்டாரு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார், இவர் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. எவிடன்ஸ் தான் அதை முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் நாங்கள் போய் எடுத்தோம். சுந்தரவல்லி அக்கா இது மட்டும் கிடையாது. சுந்தரவல்லி அக்கா, விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம சேனலுக்கு வந்தோம்னா தாராளமாக வரவேற்போம். எனி டைம் எனி பிளேஸ் அவர் ஒரு ஃபோன் பண்ணி நான் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாம் அவர்கிட்ட கேட்போம். நம்மளை சுற்றி ஒரு பெரிய டீம் இருக்குது, நம்ம பசங்கள்லாம் இருக்கானுங்க, அவங்களும் நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவர் ரெடியாக இருந்தால் எனி டைம் ஹி இஸ் வெல்கம். அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கும் இந்த சேனல் வாய்ப்பு கொடுக்கும். இது நீங்கள் பண்ணுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் இளைய பாரதம் இண்டிவிஜுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணது, எந்த கட்சியோட பேக்கிங்கும் கிடையாது. எல்லா கட்சியும் தெரியும், ஆனால் எந்த கட்சியோட பேக்கிங்கும் கிடையாது. இது என்னால் தைரியமாக சொல்ல முடியும். எல்லாராலையும் அதை சொல்ல முடியுமா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தரவல்லி மேடம் இந்த மகாகாந்தி பெங்களூரில் போலீஸ்கிட்ட நான் செல்ஃபி எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார்னு, அப்படி சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. போலீஸ் ரிப்போர்ட் எங்கே, எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கா, இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது லெட்டர் எழுதி கொடுப்பாங்களா, அது ஏதாவது உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ப்ரொடியூஸ் பண்ணி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் நான் வேறு ஊருக்கு போயிருந்தேன் சார், வேறு ஊரில் போய் இந்த பிரச்சனையை பண்ண விரும்பல, அடித்ததில் எனக்கு கலங்கி போய் கிடந்தது, அவர் காதில் அடிச்சிட்டாங்க, அதனால தான் அந்த கோவத்தில் போய் தாக்கினேன், அப்புறம் வந்து அவங்க சமரசம் பேசி அமைச்சிட்டாங்க, பட் இதை வந்து ஒரு விஷயம் ஆக்கணும் அப்படின்னு, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி யாரும் பண்ணக்கூடாது, அது எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு காதில் அடிக்கலாம் சார் அப்படிங்கிற அந்த கோவத்தினால தான் இங்கே வந்தோம். வந்து யார்கிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் சேனலை பற்றி கேள்விப்பட்டோம் சார், அதனால் அதை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பாருங்கள் இந்த பிஜேபி கேள்வி கேட்குதுன்னு. அடுத்தது அக்கா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ரொம்ப நல்லவர், எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு தாராளமாக பேசுவார், யார் இல்லைன்னு சொன்னால் அவர் நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த கதையை கேளுங்க, அதில் தான் உங்களுக்கு அரசியல் இதில் இருக்குது, அரசியல் இதில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அரசியல் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதாவது இவங்க ஒரு கண்டலன்ஸுக்கு போயிருக்காங்க, ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க. போகும்போது இவங்க எல்லாரையும் பார்த்து பேசுகிறனால எல்லாரும் இவங்கள வந்து பார்த்து பேசுகிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இவங்களை பார்த்துட்டு தோழர், வணக்கம் தோழர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு இவங்க வந்து ரியாக்ட் பண்ணல, எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சைலண்டாக இருந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் தோழர் உங்களை தான் சொன்னேன் தோழர், வணக்கம் தோழர் அப்படின்னு விஜய் சேதுபதி இவங்களை பார்த்து சொல்கிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியல, அங்கே ஒரு கம்யூனிஸ்ட்டு, பின்னாடி ஃபோட்டோவில் பார்த்தா மார்க்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட்டு, கூடவே வந்து விஜய் சேதுபதி பேசுகிற பாஷையும் அதே கம்யூனிஸ்ட். இதுக்காக தான் இவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஓடி பிடிச்சி வந்திருக்காங்க. இந்த விஷயம் புரியுதா? டெத்துமே ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். எல்லாருக்கும் உங்கள் சிந்தனை இருக்கலாம், எல்லாருக்கும் உங்கள் சித்தாந்தம் இருக்கலாம், அதை வந்துட்டு சைலண்ட்டாக யார் மூவிஸ்குள்ளே புகுத்துறா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் மறுபடியும் சொன்னோம். ஜெய்பீமோட அனாலிசிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த படத்தில் உண்மையை திருத்தி அரசியல் கருத்து புகுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி மேலே ஒரு குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு. அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு எங்கள் சேனலில் எங்கேயுமே நம்ம சொல்ல, ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டில் பிரிமா ஃபேசி ஏதோ ஒரு உண்மை இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த எக்கோ சிஸ்டம் உடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சுந்தரவல்லி அவர்கள் பல பேர் வந்து ட்விட்டரில் அசிங்கமாக போடுறது, ஃபேஸ்புக்கில் அசிங்கமாக போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எக்கோ சிஸ்டமோட செட்டப். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்க சமூக நீதி எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. விஜய் சேதுபதி பேசும்போது அவர் இவர், அவங்க இவங்க, அதே மாதிரி சிஎம் ஸ்டாலின் அவர்களை பேசும்போது அவங்க இவங்க, ஆனால் மகாகாந்தி அவரை பற்றி பேசும்போது அவன் இவன். என்ன சமூக நீதி? அடுத்தது மேடம் சுந்தரவல்லி அந்த இன்வெஸ்டிகேட்டர் கேப்பை போட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க. பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் இங்கே ஸ்டிங் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க, அங்கே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணலாம், தப்பில்லை. இதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தேசம் எங்கே இருக்குது அப்படின்னு எதுக்கு விஜய் சேதுபதி யார்கிட்டயோ கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு இடத்துல பதிவு செய்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கேட்டிருப்பாரு, ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியுது. விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு கேட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆமாம் பெட்ரோல் விலை ஏறி இருக்குது, டீசல் விலை ஏறி இருக்குது, நீட்டில் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் தேர்வில் முறைகேடு. என்னையா சொல்கிறீங்க, ஐஏஎஸ் தேர்வில் எப்படியா முறைகேடு நடக்கும்? ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு இதனால இது தேசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும். திரு விஜய் சேதுபதி அவர்கள், அவருக்கு இந்த ஐடியா ஆஃப் கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, புரிதல் இல்லையான்னு நமக்கு தெரியல. அவர் 2 விதமாக எப்படி ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நம்ம மொழி எடுத்துட்டாங்க, அதுவே பெரிய வருத்தமாக இருக்கு, நிறைய கோபமாக வருது. ஆனால் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் நம்ம
உணர்ச்சி வசப்படுறதுனாலே நம்மளை ஈஸியாக டாமினேட் பண்ணுறாங்க. பேச்சுகள் நிறைய பேர் கேட்குறோம். உணர்ச்சி வசப்படுறதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம செய்யல. திரு வைஸ் பிரசிடண்ட் அவங்க வெங்கையா நாயுடு அவங்க பேசினது தான் ரொம்ப அற்புதமாக ஸ்பீச் கொடுத்தாரு. நான் ஆல்வேஸ் நான் நம்புவேன் சினிமா வெறும் என்டர்டைன் மட்டும் இல்லைன்னு அவர் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்பீச். அதெல்லாம் சொன்னார் எல்லா மொழியும் இங்கே தேசிய மொழி தான் அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். ஸோ இன்னும் நிறையா கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். எல்லாமே அவர் ஸ்பீச் ரொம்ப எனக்கு நல்லா இருந்தது மொத்தமாக. அண்ட் அஃப்கோர்ஸ் मैं कभी भी मैं पार्टी नहीं दिया था, ये मेरा पहला पार्टी है। तो आप जो भी इधर आया, जो नहीं आ सकता, सब लोग का बहुत बहुत मेहरबानी। ஸோ ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா தேச விருதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் தேசிய விருது வாங்குற இடத்துல வெங்கையா நாயுடு ரொம்ப நல்லா பேசினார், இந்த விருதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அது அவரோட கம்பல்ஷன். அதை நம்ம வந்து கிண்டலும் பண்ணல, கேலியும் பண்ணல. அவருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த தேசம்னு கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இப்படி பேசுகிறீங்களே, இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு ப்ராப்பராக தெரியணுமா இல்லையா? எதுக்கு எக்கோ சிஸ்டம் அதுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிறீங்க? வெயிட் பண்ணுங்கள், ப்ரூஃப் எல்லாம் வரட்டும், யார் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுமா இல்லையா? மறுபடியும் என்ன சொல்கிறேன், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இதில் எந்த விதமான ஒரு ஒப்பீனியனும் இளையபாரதம் வாயிலாக நாங்கள் கொடுக்கல. ஒரு பர்டிகுலர் விக்டிமாக அவர் என்ன பேசுகிறாரோ அவர் பேசுகிறார், அது அவரோட இஷ்டம். பட் இளைய பாரதம் வாயிலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யார் கேட்டாலும் கொடுப்போம், மனசுக்கு நியாயப்பட்டால் கொடுப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாகாந்தியோட ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க, அது ஏன் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி ஏன் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிட்டாங்க. நாம் என்ன பண்ணோம், ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணோம், இவருக்கு அந்த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வராங்க, அதாவது நம்மளை பற்றி பேசுகிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பேட்டி எடுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பையனை பார்த்தா அசல் பிஜேபிக்காரன் மாதிரியே இருக்காங்க. எப்படிப்பா மூஞ்சில் ஊட்டி இருக்குமா? ஒருவேளை இந்த விபூதி வச்சிருக்கனால பிஜேபிக்காரன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக இருக்கக்கூடிய எல்லா பயலுமே வந்துட்டு பிஜேபிக்காரன் தான் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். காரணம் என்ன, முக்கால்வாசி பேர், அதாவது அந்த தலைவர்களை விட்டுட்டு எல்லாருமே விபூதி வச்சிருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால பிஜேபி பையன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளை சந்துன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதாவதுங்க, இந்த சந்து பொந்தை பற்றிலாம் நமக்கு தெரியாதுங்க. நேர் வழியில் போயிட்டு நேர் வழியில் வரோம், மெயின் ரோடு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். சந்தை பற்றி அக்காவுக்கு தான் நிறைய தெரியும், அதனால் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நமக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க, பேசிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த பேட்டியில், உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா மேலேருந்து உதவி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒரு நாத்திங்க, உங்களுக்கு மேலேனா என்னென்னு ஒன்றும் புரியாது. மோடி சைட்லேருந்து உதவி வரும், பெரியப்பா சைட்லேருந்து உதவி வரும் அப்படின்னு கோத்து விடுறீங்க. அப்படி நினச்சா நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. உங்கள் இன்டர்பிரிட்டேஷனல் ஃப்ரீடமை நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனால் நாம் சொன்னது கடவுளை பற்றி. அது மட்டும் இல்லாமல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவை கடவுளாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவருமே அப்படி தான் நினச்சிருக்காரு. திருப்பி என்ன சொல்கிறேன், தப்பு யார் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். ஆனால் இவர் பண்ணுறது நியாயமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மேலேருந்து உதவி வரும் அப்படின்னு சொன்னேன். அதில் என்ன தப்பு? இதெல்லாம் பேசிட்டு நடிப்பை பற்றி அவங்க பாடம் நடத்துகிறாங்க. ஏன் இப்படி நடிக்கிறீங்க? அதாவது மகாகாந்தி அவர்கள் நடிக்கிறாராம், ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்க? அதாவது ஒழுங்காக நடிங்கப்பா, சீக்கிரம் மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் இந்த நடிப்பை பற்றி, இந்த புடப்பை பற்றி, இந்த வரப்பை பற்றி அதெல்லாம் அக்காவுக்கு தான் பெட்டராக தெரியும். எப்படி நடிக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். எவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பேசிவிட்டு அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிரட்டல் விடுறாங்க. நேரம் வந்தால் வாய் உடஞ்சி போயிடும் உங்களுக்கு அப்படின்னு மகாகாந்தியை பார்த்து அவர் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் துறை சும்மா இருக்குது, அதுதான் ஹைலைட்டு. இது ஃபஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது, பல இன்சிடென்ட்ஸ். இவங்களை பற்றி வீடியோலாம் எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னு வைக்கல, அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காங்க, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. கூண்டாஸ் ஆக்ட் விடுங்க, ஐபிசியில் ஒரு செக்ஷன் கூட இவங்களெல்லாம் போட மாட்டாங்க. பதவி நிறுதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, பல பேரை சுந்தரவல்லி அக்கா என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அக்கா சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களோட வேலை. ஆனால் நம்மளை சொன்ன விஷயத்துக்கு நம்ம பதில் கொடுக்கணும்ல. இந்த மூஞ்சை பார்த்தா பிஜேபி மாதிரி தெரியுது அப்படின்னு, அதாவது பொட்டு வச்சுட்டு ரொம்ப பவ்யமாக பேசுகிறான், எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் திலக்கா பையன் இல்லை தயிர் சாதம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஃபஸ்ட்டு நாங்கள் புள்ளிங்கோக்கா, அதை வெளில காட்டிக்கிறது இல்லை, வேலை அந்த மாதிரி வேலை. அதனால் யாரையும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம், யாரையும் வந்து கொச்சப்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கோரிக்கையை சுந்தரவல்லியாக காட்ட வச்சுருக்கேன். பேசும்போது மனுஷன் காதில் கேட்குற மாதிரி பேசுங்க. அப்போ தான் அனுச்சந்திரமௌலி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதை விடுங்க, இந்த வீடியோலாம் விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம மக்கள்லாம் வந்துட்டு தீபாவளிக்கு வெளியூருக்கு போயிருப்பாங்க, திரும்பி ஓம்னி பஸ்ஸு இல்லை டவுன் பஸ்ஸு இதெல்லாத்தையும் நம்பி நீங்கள் இந்த நேரத்துக்கு வர வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, வெள்ளை அந்த தேக்கம் இருக்குல்ல கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே போய் பஸ்ஸை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா நட்டாப்பில் நிற்பீங்க, அதெல்லாம் வேணாம். ஆனால் இதுக்கு சசிகலா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு கவர்மெண்ட் அப்படி சொல்லலாம், இங்கே வீட்டெல்லாம் விட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை நம்பணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவை மக்களாகிய நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த மழை காலத்தில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க.
அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.